ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் அவரைக்காய் பாருங்க இந்த மாதிரி வந்து நீட்ட வாக்கில் நறுக்கி நான் வந்து அலசிட்டு இருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயை வந்து நம்ம வந்து காய வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடு எண்ணெயும் நம்ம வந்து கடுகு கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி படாத ஒரு கரண்டி வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அவரைக்காய் வந்து கொட்டிடலாம். அவரைக்காய் சேர்த்துக்கப்புறமா கரண்டி வச்சு நம்ம வந்து கிண்டி விட்டு நம்ம வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி விட்டுடலாம். நான் வந்து தண்ணி எதுவுமே வந்து நான் தொளிச்சு விடலை. ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம வந்து மூடி போட்டு விட்டுடலாம். இது கூட வந்து மூடி போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தை இந்த மாதிரி கையில் நுணுக்கி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரைக்காயிலே வந்து தண்ணி விட்டு நல்லா வந்திருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதானு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமல்லி தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கடைசியாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து வேணாம் சேர்க்கலை இல்லை வீட்டில் இதெல்லாம் அந்த பொருளாக இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூளே வந்து 2 ஸ்பூன் போட்டாவே போதும். இப்போ வந்து நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகணும் பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க. முட்டை வந்து நான் என்கிட்ட வந்து 4 இருந்துச்சு வீட்டில். ஓகே, அதை நான் சேர்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அதையும் நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். முட்டை ஊற்றினதுக்கப்புறமா வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து விட்டுட்டிங்கன்னா வந்து சட்டிலே வந்து ஒட்டிடும். அதனால் வந்து நீங்கள் 2 நிமிஷம்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து திறந்து பார்த்துட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து நம்ம முட்டை ஊற்றிருக்கோம்னா அதை வந்து சட்டியில் வந்து அடி பிடிச்சிரும். நான் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து மறந்துட்டேன், சுத்தமாகவே எனக்கு ஞாபகமே இல்லை. அப்புறம் என் பையன் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நல்லவே இல்லை வந்து அவ்வளோக்கா ரொம்ப அடி பிடிக்கல, ஓரளவுக்கு லைட்டாக தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை ஊற்றி அவரைக்காய் வந்து நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணுற 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் 4-5 பூண்டு வந்து நல்லா உரக்கல்ல வந்து இடித்து குறவரப்பாக வந்து அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட வந்து பெருங்காயத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம முட்டை ஊற்றி செஞ்சுருக்கலாம் வந்து பெருங்காயத்தூள் இல்லைன்னா வந்து பூண்டு கண்டிப்பாக வந்து நம்ம சேர்த்து ஆகணும். சில பேர்த்துக்கு வந்து வாயுன்னு சொல்லுவாங்க. அவரைக்காய் முட்டை ஊற்றி பொரியல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, ரசத்துக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்குழம்புக்கு, ஏன் வெறும் சாதத்தில் கூட நீங்கள் போட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தனியாக கூட நீங்கள் இந்த மாதிரி கிணத்துல வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.